ஆண்டவருடைய நாமம் மையப்படட்டும். உங்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அருமையானவர்களே, இயேசு சிலுவையில் பேசின 7 வார்த்தைகள். இயேசு சிலுவையில் பேசின 7 வார்த்தைகளில் இரண்டாவது வார்த்தையாக சால்வேஷன், ரட்சிப்பு. லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 42-43 ஆகிய வசனங்களை நான் வாசிக்கிறேன். இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும் பொழுது அடியனை நினைத்தருளும் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கே நீ என்னோடு கூட பரிதேசில் இருப்பாயாக என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அற்புதமான ஒரு வார்த்தை. லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 42-43 ஆகிய வார்த்தைகள் இரண்டாவது வார்த்தை. இயேசு சிலுவையில் பேசின இரண்டாவது வார்த்தையாக ரட்சிப்பு. முதல் வார்த்தை மன்னிப்பு, இரண்டாவது வார்த்தை ரட்சிப்பு, சால்வேஷன். கல்லர்கள் அந்த நாட்களில் ஆல்ரெடி போன வருஷத்தில் நம்ம யூடியூப்பில் அந்த 2 பேருடைய கல்லர்களுடைய பெயர்களை சொல்லியிருக்கிறேன். அவர்களுடைய ரிலேஷன்ஷிப்பு சொல்லியிருக்கிறேன். அவர்களுடைய குணலட்சணங்களை சொல்லியிருக்கிறேன். அவர்களுடைய வேலைகளை சொல்லியிருக்கிறேன். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பது குறித்து கூட நன்றாக நாம் படித்து கொண்டோம். அற்புதமான ஒரு அவங்களை குறித்ததான ஒரு குறிப்புகளை நாம் படித்துக்கொண்டோம். இந்த நாளில் கூட இரண்டாவது வார்த்தையாக லூக்கா 23ஆம் அதிகாரம் 42-43 ரட்சிப்பு. இந்த கல்லன், 2 கல்லர்கள் இயேசுவின் சிலுவையில் தொங்குகிற நேரத்தில் 2 கல்லர்களும் குற்றவாளிகளாக அந்த இடத்துல நிற்கப்படுகிறார்கள். லூக்கா 23ஆம் அதிகாரம் வசனம் பாருங்களேன். 39, 40-41 அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக் கொள்ளும் என்று அவரை இகழ்ந்தான். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினுக்கு உட்பட்டனாய் இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? நாமும் நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். இவரோ தகாததொன்றும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டார். 2 கல்லர்கள்ல ஒருவன் மற்றவனை கடிந்து கொள்கிறத பார்க்கிறோம். ஒருவனுக்கு தேவ பயம் இல்லை, இயேசுவை இகழுகிறான். நீ தேவகுமாரனானால், நீ கிறிஸ்துவானால், நீ இரட்சகரானால் உன்னையும் நீ ரட்சித்துக்கொள், எங்களையும் நீ ரட்சியும் என்று சொல்லி இகழ்கிறான். இழிவான வார்த்தை பேசுகிறான், கெட்ட வார்த்தை பேசுகிறான், தூசிக்கிறான், நிந்திக்கிறான். அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவானவர் மத்திய 4ஆம் அதிகாரத்தில் உபவாசம் இருக்கிற நாட்களில் பெரிய உப்பரிக்கின் மேலே உட்கார வைத்து நிற்க வைத்து அவரை இந்த இடத்திலிருந்து குதியும், நீ தேவனுடைய குமாரனானால் தேவ தூதர்கள் உன்னை தங்கள் கரங்களில் ஏந்தி கொள்வார்கள் என்று அவன் வார்த்தையை சங்கீத 91ஆம் சங்கீத வார்த்தை 91, 9, 10 ஆகிய வசனங்கள் இருக்கிற வார்த்தை எடுத்து வருகிறத நான் பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, அன்றைக்கும் சாத்தான் நீ தேவனுடைய குமாரனானால் என்று சொன்னான். இன்றைக்கும் கல்லறையில பக்கத்தில் நீர் தேவனுடைய குமாரனானால் குற்றம் சாட்டுகிறத பார்க்கிறோம், இகழ்கிறத பார்க்கிறோம், தூசிக்கிறத பார்க்கிறோம். ஆனா மற்ற கல்லனோ அவனை கடிந்து கொள்கிறான். அவனை கடிந்து கொண்ட பிற்பாடு இவருடைய மரணத்திலேயே ஒரு மனிதன் மனம் திரும்புகிறது என பார்க்கிறோம். இந்த கல்லன், நாம் நியாயப்படி குற்றம் செய்துவிட்டோம், நாம் தண்டிக்கப்படுகிறோம். நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய சிலுவையை இயேசு ஏற்றுக்கொண்டார். நாம் அனுபவிக்க வேண்டிய தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார். நம் பாடுகளை. எனக்கு அருமையானவர்களே, அந்த கல்லன் மனம் திரும்பி அற்புதமாக உணர்த்தப்பட்டவனாய் உணர்வோடு கூட ஒரு வார்த்தை சொல்லுகிறான். ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தில் அவர் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், தேவாதி தேவன், அவர் ஆளுகை செய்கிறவர். இன்றைக்கு நம்ம சபைக்கு ராஜாவா இருக்கிறவர் அவர்தான். ராஜாதி ராஜா, த கிங் ஆஃப் கிங், த லார்ட் ஆஃப் லார்ட், அவர் சேவியர் இன் ஜீசஸ். அவன் அறிந்து கொண்டான், புரிந்து கொண்டான். ஆண்டவரே, ஒரு ராஜ்யத்தில் நீங்க வரும்பொழுது, ஆண்டவரே, ஒரு ராஜ்யத்தில் நீங்க வரும்பொழுது என்னை கொஞ்சம் நினைச்சிங்க ஆண்டவரே. மனஸ்தாபப்பட்டான், மன்னிப்பு கேட்டான். அவரை ராஜாவா பார்த்தான், அவர் தான் ரட்சகரா பார்த்தான், நோக்கி பார்த்தான்.
கர்த்தர் அவனுக்கு இறங்கினார். இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாயா? இன்றைக்கே உனக்கு ரட்சிப்பு, இன்றைக்கே உனக்கு மனமாற்றம், இன்றைக்கே உனக்கு மன்னிப்பு, இன்றைக்கே உனக்கு நித்திய ஜீவன். இட்ஸ் ஒண்டர்ஃபுல். பாவிகளாக நாம், குற்றவாளிகளாக நாம், தண்டிக்கப்படத்தக்கதான அலுவலர் தவறு செய்த நாம் மனம் திரும்பும் பொழுது, மன்னிப்பு கேட்கும் பொழுது, மனஸ்தாபப்படும் பொழுது, இதோ தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வாட மாட்டான், அவளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 29ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் மனம் திரும்பு, மன்னிப்பு கேள், மனஸ்தாபப்படு, பாவங்களை விட்டு விடு, இயேசுவை நோக்கி பார், ரட்சிப்பார். இயேசுவை நோக்கி பார்த்தான் இந்த மனிதன் ரட்சிப்பு. லூக்கா 19ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனங்களை வாசிக்கிறோம். லூக்கா 19ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனங்கள். சகே எனப்பட்ட டாக்ஸ் கலெக்டர், நல்ல இறக்கப்பட்டவர், பணம் வசூல், ஒரு பக்கமாக அரசாங்கத்தினுடைய காசு, இன்னொரு பக்கமாக வட்டிக்கு, இன்னொரு பக்கமாக ஏமாற்று, கோட்டீஸ்வரன், குள்ளனா இருக்கிறான். எல்லாம் நம்மளால குள்ளனை நம்ப கூடாதுன்னுவாங்க இல்லையா? கல்லை நம்மளால குள்ளனை நம்ப கூடாது. இங்க ஒரு கல்லன், அங்க ஒரு குள்ளன். காற்றத்தை மரத்து மேலே ஏறினா எரிகோக்கு வருகிறார். ஆண்டவர் பார்க்கணும். ஆண்டவர் வந்தார் மரத்தடையில். சகேயுவை இறங்கி வாண்டார். என் பேரை கூப்பிடுறதுக்கு பயப்படுவாங்க அந்த ஊர்ல. இவருக்கு எப்படி தெரியும்? இவர் யாரோ? ஓடி வந்தான். வீட்டுக்கு நான் உங்க வீட்டுக்கு வரணும், போஜனம் பண்ணணும். வீட்டுக்கு கூட்டு போனா, சந்தோஷமாக இறங்கி வந்தான், சந்தோஷமா போனான். 9ஆம் வசனத்துல சொல்றாரு, 8ஆம் வசனத்துல சொல்றாரு, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இவனும் ஆபிரகாம் குமாரில் ஒருவனா இருப்பான். எழுத போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனசுக்குமானாக நான் வந்தேன். எழுந்து போனேன். மனிதனாகிய நாம் தெய்வத்தை இழந்து போனோம். தெய்வமாகிய கர்த்தர் மனிதனாகிய நம்ம இழந்து போனார். தேடி வந்தார். உடனே மனம் திரும்பி, ஆண்டவரே, யார் இடத்துல வாங்கியிருந்தா நாலத்தினையா திருப்பி தந்தார், அநியாயமாய் ஆஸ்தியெல்லாம் தந்தார், அநியாயமா சம்பாதித்தவைகள். மனம் திரும்பினான். ஆபிரகாமுக்கு பிள்ளையா மாறினான். ஆபிரகாம் வழியில நடந்தான். இயேசுவை ரட்சகரை ஏற்றுக்கொண்டான். பரலோகத்தை சுதந்திரித்துக் கொண்டதை நான் பார்க்கிறேன். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கை யாத்திராகமும் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்கிற ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கே உங்களுக்கு ரட்சிப்பு, இன்றைக்கே உங்களுக்கு மன்னிப்பு, இன்றைக்கே உங்களுக்கு பரலோகம். நீங்கள் மனம் திரும்பினால், நீங்கள் மன்னிப்பு கேட்டால், நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு உங்களை ஒப்பு கொடுத்தால் ஆண்டவர் ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். இயேசு சிலுவையில் பேசின 7 வார்த்தைகளில் 2வது வார்த்தை ரட்சிப்பு. சால்வேஷன். அந்த ரட்சிப்பு எங்க போனாலும் கிடைக்காத மனிதனுக்கு கிழக்கிலும் மேற்கிலும் தெற்கிலும் என்ன செய்தாலும், என்ன தவம் இருந்தாலும், எவ்வளவு கொடுத்தாலும், என்ன தியாகம் பண்ணாலும் கிடைக்காது. இயேசு கிறிஸ்து இலவசமா கொடுக்கிற ரட்சிப்பு, இயேசு கிறிஸ்து இலவசமா கொடுக்கிற பரலோகம், இயேசு கிறிஸ்து இலவசமா கொடுக்கிற பாவ மன்னிப்பு, இயேசு கிறிஸ்து இலவசமா கொடுக்கிற அவருடைய வார்த்தைகள், அவருடைய வல்லமை, அவர் கிருபைகள், அவர் அன்பு, அவருடைய இரக்கம், அவருடைய அன்பு இலவசமாக பரலோகத்தை கொடுக்கிறார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இது 2வது வார்த்தை. உங்க வீட்டுக்கு ரட்சிப்பு, உங்களுக்கு ரட்சிப்பு, உன் குடும்பத்துக்கு ரட்சிப்பு. கேட்கிற தேவ பிள்ளையே, கேட்கிற என் அருமையான சகோதர சகோதரி, இன்றைக்கே நீ மனம் திரும்பினால் உனக்கு பாவ மன்னிப்பு கொடுப்பதற்காக இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தினார். அந்த கல்வாரி சிலுவை நோக்கிப்பார். உனக்கு மன்னிப்பும் மகிமையும் ஆசீர்வாதம் உண்டாகும். எனவே கர்த்தர் தாமே இந்த வார்த்தையில் ஆசீர்வதிப்பதாக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த இயேசு சிலுவையில் பேசின 7 வார்த்தைகளில் 2வது வார்த்தையாக மன்னிப்பு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.